சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜூலை 27 நேரில் வாதங்களை முன்வைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து காணொலி வாயிலாக ஸ்ரீதர் ஆஜராகி இருக்கிறார். வழக்கறிஞர்களை சட்ட உதவிகள் மையம் மூலமா நியமிக்கலாமா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தாமே ஆஜராகி வாதிடுவதாக சொல்லி அனுமதி கோரியிருக்கிறார் ஸ்ரீதர். அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கும் ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் மாரிச்சாமி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. இந்த தந்தை மகன் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்துச்சு. அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தணும். நார்மலா தூக்கு தண்டனை வழங்கினா மாவட்ட நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்படுத்துறதுக்காக வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கை ஜூலை 27 ஒத்தி வச்சிருக்காங்க உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள். எதற்காக ஒத்தி வச்சிருக்காங்கன்னா, அதுல குற்றவாளி ஸ்ரீதர் நேரில் தனது வாதங்களை முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால அந்த வழக்கை 27 ஒத்தி வச்சிருக்காங்க. ஒரு 27 அவர் தனது வாதங்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல அவர் வாதங்களை அவரே வாதாடுறதுக்கு அனுமதி வழங்கியும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டது. இத சிபிஐ தரப்புல மதுரை அமர்வுல இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த உறுதிப்படுத்த கோரிய மனு. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, பூர்ணிமா ஆகிய நீதிபதிகள் கொண்ட அமர்வுல வந்துச்சு. இன்று விசாரித்த போது அந்த மதுரை மத்திய சிறையிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா ஸ்ரீதர் ஆஜர்படுத்தப்பட்டாரு. ஸ்ரீதர் என்னுடைய வாதங்களை நான் முன்வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீதிபதிகள் உங்களுக்கு சட்ட ஆணைக்குழு சார்பா இலவச வழக்கறிஞர்களை வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்க வழக்கறிஞர் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கிட்டு வாதாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, என்னுடைய வாதங்களை நானே முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே இவர் தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலையும் இவர் தரப்பு வாதங்களை இவர் தான் முன் வச்சு வாதாடினாரு. அவர் கேட்டுக்கிட்டதற்கு நாங்க ஜூலை அதை நீங்க மனுவா போடுங்க, நாங்க அனுமதி அளிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்புறம் அனுமதி கொடுத்துடுறோம், ஜூலை 27 நீங்க நேரம் வாதாடலாம், அதற்காக தயார்படுத்திக்கங்க. 27 உங்களை நேரம் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு கூட்டு வருவாங்க. அங்க நீங்க உங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு தேதிக்கு வழக்கை ஒத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.